ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்களுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். யாருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும்? பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 10:6 நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வாசிக்கிறோம். Blessing are on the head of righteous. ஒரு நீதிமான் மீது ஆசீர்வாதங்கள் என்றும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது அநீதி செய்கிற மக்கள் வளர்ந்து கொண்டே வராங்களே, இன்னைக்கு அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிற மக்கள் பெருகி கொண்டு போறாங்களே, இன்னைக்கு லஞ்சம் வாங்குற மக்கள், பல பாவங்களை செய்கிற மக்கள் இன்னைக்கு உயர்ந்து எந்த ஒரு பயம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, கண்கூடாக பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறதே. இந்த உலகத்திலே நாம் எந்த பக்கம் திரும்பினாலுமே பாவங்கள் நிறைந்த ஒரு உலகமா இருக்கிறதே. உண்மைக்கு எங்கு வழி? உண்மை எங்கு? உண்மை மரித்து விட்டதா என்று சொல்லி இப்படிப்பட்ட பல அங்கலாய்ப்புகள் நமது உள்ளத்துல வந்து கொண்டே இருக்கிறது. நானும் கூட அநேக முறை யோசிப்பேன், ஆண்டவர் ஏன் கிரியை செய்யாமல் இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் இன்னும் செயல்படாமல் இருக்கிறார்? ஆண்டவர் ஏன் இந்த நியாயத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்? கண்ணு முன்னால் இத்தனை அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிற மக்களை நல்லதானே வைத்திருக்கிறார் ஆண்டவர்? இப்படிப்பட்ட கேள்விகள் நமது உள்ளத்துல வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீதிமானின் சிரசின் மேல்தான் ஆசீர்வாதம் தங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு கொஞ்சம் உண்மையாக இருந்த போதும் அதுவே ஆண்டவர் தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று திருமறை சொல்லுகிறது. பாருங்க, இன்னைக்கு நாம் உண்மையாக இருக்கும்போது பாடுகளை அனுபவிக்கிறோம். இன்று நாம் உண்மையும் உத்தமமாக இருக்க முற்படும் போது கஷ்டங்களை தான் நாம் சகிக்கிறோம். இன்னைக்கு மற்றவர்களை போல நம்மால உயர்ந்திருக்க முடியலதா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், உன்னுடைய தலையின் மேல் ஆசீர்வாதத்தை நீ காண போகிறாய் என்று சொல்லுகிறார். நீ உன்னுடைய உண்மை தன்மைக்கு நீ ஆண்டவருக்கென்று காத்திருந்த இந்த வாழ்வுக்கு நிச்சயமாய் பிரதிபலனை அந்த நாளிலே நீ காணப்போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமானின் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். அந்த ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் கஷ்டங்கள் இல்லாத ஆசீர்வாதங்கள், நிச்சயமாய் ஆண்டவரோடு கூட இணைந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவருக்கென்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கவலைப்படாதிருங்கள், உண்மையாய் ஆண்டவரையை சார்ந்து நிற்போம், உண்மையாய் அவரை சேவிப்போம், உண்மையாய் அவருக்கு பின் தொடர்ந்து நடப்போம். துன்பங்களின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியிலையும் ஆண்டவருக்கு ஒவ்வொன்றையும் உண்மையாய் நம்ம காத்திருப்போம். நிச்சயமாய் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் மாற்றி அமைக்க முடியாது. அது நம்ம தலையிலே சிரசின் மீது என்றும் இருக்கும். அந்த நாளை நிச்சயமாய் நம்ம காணப்போகிறோம். கவலைப்படாதிருங்கள், நமக்கென்று வைத்த ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீதிமானாய் வாழுகின்ற பொழுது உலகத்துல துன்பமும் போராட்டமும் வேதனையும் அவமானங்களும் கஷ்டங்களும் வருகிறதப்பா. ஆனாலோ முடிவோ மகிமையுள்ளது என்று அறிந்திருக்கிறோமே. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்யுமப்பா. எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். கொஞ்சமாய் உண்மையா இருந்தாலும் கூட நினைவு கூறுகிற ஆண்டவரப்பா, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையாய் உண்மை சார்ந்து ஜீவிக்க பலன் தாரும். வரப்போகிற நாட்கள் மகிமையுள்ள நாட்களாக மாற்றித்தாரும். உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் தங்கி செல்லட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.